ஆதிராஸ் கிச்சன் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எல்லோருக்கும் சென்றடையும். எனக்கும் நிறைய உங்களுக்கு குறிப்புகள் கொடுக்கறதுக்கோ, பூஜை அறை குறிப்புகள், சமையலறை குறிப்புகள்லாம் கூட நான் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். நாளைக்கு 18 ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க, 18ஆம் போருன்னு சொல்லுவாங்க, ஆடி பெருக்குன்னு வாங்க. நாளைய தினத்தில் இந்த பொருள் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ எப்படி அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா பெருகும், ஏன்னா அக்ஷய பாத்திரத்தில் எது வச்சாலும் அது பெருகும். அதனால் இது நாளைக்கு ஆடி பெருக்குலையும் பெருக்கம் அடையும் அப்படின்றதுக்காக நாளைக்கு ஆடி பெருக்க ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க. எங்கே காவேரி பாய்கிற இடம், நீர் பாய்கிற இடம், நம்ம வீட்டுக்கிட்ட தண்ணி வளம் ஆறு இல்லைம்மா, குளம் இல்லைம்மா அப்படின்னு கிணத்துக்கிட்ட கூட சில பேர் பூஜை பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இனிப்பு பண்ணி அதில் ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நெய் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து, இல்லை அரிசியில் இந்த காப்பரிசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அரிசி செஞ்சு வச்சு கூட நீங்கள் இந்த கிணத்துக்கிட்டேயோ எல்லாம் செய்யலாம். இல்லை அதுவும் எங்களுக்கிட்ட இல்லைம்மான்றவங்க பைப்பு கிட்ட சுத்தப்படுத்துருங்க. பைப்பு இருக்கு இல்லைங்களா, சிங்க்கு, நம்ம வாஷ் பேசினில் நம்ம பாத்திரம் விளக்குற இடத்த சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க. நாளைய மாலை நேரத்துலையும் செய்யலாம், காலை நேரத்துலையும் செய்யலாம், நல்ல நேரம் பார்த்தும் இதை நீங்கள் செய்யலாம். இதை பூஜை பண்ணி மாங்கல்யம் மாற்றிக்கிறவங்க நாளைக்கு தாராளமாக மாங்கல்ய கயிறு மாற்றிக்கலாம். ஆடி பெருக்கு அன்னைக்கு எல்லாரும் அந்த காவிரி ஆற்றுங்கரையில் போய் உட்காந்து நம்ம நாளைக்கு நியூஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு நேராகவே பார்ப்பாங்க, பக்கத்தில் காவிரி பாயிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே பார்ப்பாங்க. நம்மளுக்கு நியூஸில் பார்த்தா தான் தெரியும். சரி, இப்போ ஆடி பெருக்குன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வீட்டில் வைக்கணும் இல்லைங்களா. நம்மளுக்கான ஐதீகம் என்ன, இன்றைக்கி நம்ம எப்போ நம்ம 1ஆம் தேதி ஆனாலே என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பொருள் நல்ல பொருளாக. அப்போ அதனால தான் ஆடி ஆஃபரு, அந்த ஜனவரிக்கு ஒரு ஆஃபர் போடுவாங்க, பொங்கலுக்கு ஒரு ஆஃபர் போடுவாங்க, தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் போடுவாங்க. ஏதாவது ஒரு விசேஷ தினத்துலையாவது நம்ம வீட்டுக்கு இல்லாத பொருளை ஒரு பொருளாக நம்ம வாங்கி சேர்க்கணும். வீட்டுக்கான பொருட்கள் அப்படியே இருக்கணும். நம்ம வீடு உள்ளே வந்த உடனே அப்படியே நல்லா மலர்ச்சியாக அழகாக வச்சுக்கணும். வீட்டுக்குள்ளே வந்தோடனே அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அமைதியாக இருக்கணும். அந்த வீடு ஒரே கலோபரமாக, எங்கே பார்த்தாலும் துணியும், எங்கே பார்த்தாலும் ஜாமானும், எங்கே பார்த்தாலும் பாத்திரம், டீ குடித்த டம்ளர் அதே இடத்துல வச்சுட்டு போவாங்க ஒரு சிலர். அது மிக மிக பெரிய தவறு. அந்த எச்சில் பாத்திரமாகப்பட்டது மகாலட்சுமி தேவியை உள்ளே வரவிடாது. அந்த எச்சில் பாத்திரம் எப்போ வாஷ் பேசினில் நம்ம சமையல் அறையில் அந்த இதில் கிடக்குதோ அதை முடிஞ்ச அளவுக்கு அதை கழுவி கவுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம வீடு மகாலட்சுமியோட இருப்பிடமாக மாறிடும். எப்போ பாரு பணத்துக்கு பஞ்சமாகவே இருக்குதுன்றவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள். இரவு நேரத்தில் சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம சொல்கிறோம்ல, கல்லுப்பு எடுத்து வைக்கணும், ஒரு சொம்பு தண்ணி வைக்கணும்லாம் நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இது இன்னொரு சேனல் தான் என்னது, ஆதிராஸ் கிச்சன் 222ன்னு ஒரு சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இதுலேயும் நான் வீடியோ போடலான் இருக்கேன். எனக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்தது ஆடி பெருக்கில் என்னம்மா வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு போய் என்னை திட்டாதீங்க, தங்கம் வாங்குங்க. ஒரு மூக்குத்தியாவது தங்கமாக ஒரு மூக்குத்தியாவது வாங்குங்க. என்னம்மா நகை விற்கிற விலைக்கு இப்படி சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்கிற காசை கொண்டு போய் ஒரே ஒரு மூக்குத்தி, நான் அதனால் நகை கடைக்காரவங்களுக்கு ஃபேவரட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எப்போ ஒரு பொருள் நம்ம எந்த பொருள் வாங்கினா பெருகுதோ, பெருக்கமடையும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குதோ, ஆடி பெருக்குனாலே பெருக்கமடையும்ன்ற நம்பிக்கை இருக்குதோ, நம்ம அந்த தங்கத்தை வாங்கிறது, தங்கத்தை நம்ம வீட்டில் பன்மடங்காக பெருக செய்யும். எப்படியாவது ஏதாவது ஒரு வழி பிறக்கும், ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், ஏதாவது ஒரு நம்மளுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும், திடீர்னு வெளிநாட்டு பயணம் கிடைக்கும். நம்மளுக்கு அந்த தங்கம் எப்படி சேர்ந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வசதி வாய்ப்போடு ஆகிடுவோம். சரிம்மா, என்னால் அந்த தங்கம் கூட வாங்க முடியாதுமா, 1 கிராம் வெள்ளி காயின் வாங்கிட்டு போய் வைங்க. வாங்கிட்டு போய் எங்கே வைக்கணும், பூஜை அறையில் வச்சு வணங்கணும். அதே மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க, தண்ணிக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது, அதனால் புதுசாக தண்ணீர், அதனால தான் தண்ணி பைப்பு கிட்ட நான் சொல்கிறது, தண்ணீர் கிட்ட உங்களுடைய பூஜையை பண்ணுங்கன்றது. ஒரு சொம்பு நம்மளுடைய பஞ்சபாத்திரம் இருக்குது இல்லைங்களா, இல்லை நான் குலதெய்வ சொம்பு வச்சுருக்கிறமானாலும் அதில் ஒரு சொம்பு தண்ணி பிடிச்சி பூஜை அறையில் வைங்க. அதுவும் முடியலம்மா, என்னால் வெள்ளிக்காயினும் வாங்க முடியாதும்மா, வெள்ளிக்காயின் 1 கிராம் 250 ரூபாப்பா,
அது எல்லாராலையும் முடியும். தயவு செய்து அதை செய்யுங்க. வெள்ளி வாங்கினாலே ஆல்ரெடி இங்கே சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கும். சுக்கிரன் ஆதிக்கம் அதிகம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு பணமோ தங்கமோ எல்லாமே சேர ஆரம்பிக்கும். அதை விட சுத்தம், எந்த இடத்துல சுத்தம் இருக்குதோ அந்த இடத்துல மட்டும்தாங்க காசு சேரும். நான் அடித்து சொல்லுவேன். சில பேர் சொல்லுவீங்க, அம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க வீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக வச்சுருக்குறாங்க, அது இதையும் போட்டு வச்சுருக்குறாங்க, ஆனால் அவங்க வீட்டில் நிறைய பணம், நல்ல காசு பணத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது, அவங்க வேறு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. எந்த வழியில் நான் எந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுறேன், எந்த மாதிரி ஒரு புனஸ்காரம் பண்ணுறேன்றது நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. நீங்களும் இதை நான் செய்கிறேன், இதனால் எனக்கு பெருக்கம் அடைஞ்சிச்சின்னு நம்ம சொல்லக்கூடாது. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சரி, இதை எதுவுமே வாங்க முடியலம்மா, என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, எங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டு தூரம், அவ்வளோ தூரம் போகணும், அப்போ என்னால் போக முடியாது, நான் வீட்டிலே இருக்கிறேன், அப்போ என்னம்மா செய்யலாம், என்ன வாங்கலாம்? கடைக்கு போங்க, நேராக ஒரு விரலி மஞ்சள் வாங்குங்க, 50 மஞ்சள் வாங்க, இல்லை 25 கிராம் மஞ்சள் வாங்குங்க, விரலி மஞ்சள். கல்லுப்பு வாங்குங்க. அது கூட கொஞ்சம் இந்த ஜவ்வாது பவுடர்லாம் நாட்டு மருந்து கடைக்கு போனால் தான் கிடைக்கும். இல்லை, நான் ஒரு பேச்சுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், ஐஸ்வர்யம் நிறைந்த பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த விரலி மஞ்சள் வாங்கிறது ரொம்ப நல்லது, கல்லுப்பு வாங்கிறது நல்லது, பச்சரிசி வாங்கிறது நல்லது, துவரம்பருப்பு வாங்கலாம். நம்ம வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் வாங்காதீங்க, நெய் வாங்குங்க. நெய் நம்ம வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நெய் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோமோ அவ்வளோக்கு நம்ம வீட்டுக்கு பணப்பெருக்கம் உண்டாகும். ஏன் பணக்காரங்கிட்டே பணம் போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கடைப்பிடிப்பாங்க. சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய்யாவது விட்டு சாப்பிடுவாங்க அவங்க. நம்மளும் அதே செஞ்சால் என்ன ஆகிடுவோம், 100 ரூபா 150 ரூபா அந்த 100 கிராம் நெய் ஆவின் நெய் விற்கிது, அதை வாங்கி ஒரு டீஸ்பூன் நீங்கள் ஒரு வாய் வட்டு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீட்டுக்கு பணப்பெருக்கம் இருக்கும். எந்த நேரமும் தரித்திர நிலைமையாகவே இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஆடி பெருக்கு என்பது மாங்கல்யம் மாற்றிக்கிறதுக்கும் ரொம்ப நல்ல நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொருட்கள் வாங்கின்னு வந்து நம்ம வீட்டில் சேமிக்கிறது. சரி, அதுவே முடியல, ஒரு புடவை எடுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு சேலை எடுத்து கட்டிக்கோங்க நாளைக்கு. ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், அந்த மாதிரி இது 3ம் நம்ம வீட்டில் இருந்துட்டாலே நம்ம ஐஸ்வர்யமான வாழ்க்கை வாழறோம். அது கூட நமக்கு கீழே உள்ளவர்கள் கோடி. அதை நினச்சி நம்ம இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆனால் அந்த 1 கிராம் வெள்ளிக்காயின் இப்போல்லாம் கிடைக்கிது கடையில், 1 கிராம் வெள்ளிக்காயின் கூட கொடுக்குறாங்க. மகாலட்சுமி பொருந்த அந்த படம் பொறிச்சதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடுங்க. எனக்கு ஏன்னா என் பொண்ணு வச்சுருக்கேன், என் புள்ள படிப்பு கூட அந்த வெள்ளியோ அந்த தங்கத்தையோ நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம தங்கம் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. சின்னதாக 1/4 கிராம் கூட இப்போ விற்கிதுங்க. 1/4 கிராம் காயின் கேட்டிங்கன்னா கூட கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாம் வீட்டில். நாளைக்கு ஆடி பெருக்கில் இதை செய்யும் பொழுது மங்களகரம் பெருகும், வீடு நல்ல ஒரு மகாலட்சுமி அம்சம் பெறும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னல இந்த அருமையான ஒரு ஐஸ்வர்யம் தண்ணீர்னு நான் இதில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த தண்ணீரை நிலைவாசலில் தெளிங்க. வீடு சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. கிச்சனை ரொம்ப க்ளீனாக வச்சுங்க. முக்கியம் தினந்தோறும் குளிக்க வேண்டும். தினந்தோறும் குளிக்கிறவங்க உடம்புல பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாக இருந்து பணங்காசு நன்றாக பெருகும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன்.